நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ராவலை வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ தான் வந்துட்டு எங்களுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணாமல் இந்த வீடு ஷிஃப்டிங் ப்ராசஸ்லேயே இருந்துட்டோம். இப்போ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு எங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடின்பரா. ஸோ அங்கே ப்ராப்பராக நாங்கள் சுற்றி பார்த்ததில்ல. உண்மையாக சொல்ல போனால் சும்மா வீக்கெண்ட் ஆனால் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் இந்த டைம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்துட்டு சுற்றி பார்க்க போகிறோம். அதையும் நாங்கள் உங்கள் எல்லாருக்குமே சேர்த்து காமிக்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். நாங்கள் ரக்பியில் வழக்கம் போல் ட்ரெயின் ஏற போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லண்டன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் லண்டனுக்கும் ரக்பி வந்து தான் ஏறுவோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் கார் பார்க் பண்ணிட்டு ஏறுறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரெயின் ஜர்னி போகலாமா? ஸோ எடின்பரா போகிறதுக்கு இப்போ நாங்கள் குருனூர் ஊருக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் வந்து மாறணும். அந்த கேப்பில் வந்து ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி இந்த கடையில் பார்த்தேன். ஒரே ஒரு கடை தான் இருக்குது. பார்த்தேன், ஆனால் எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ நம்ம ட்ரெயின்லேயே கேன்டீன் வச்சுருப்பாங்க, நம்ம அங்கே வாங்கிக்கலாம்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ நம்ம ட்ரெயின் போய் பிடிப்போம். இப்போ தான் பார்த்தேன் பிளாட்ஃபார்ம் 11 வருதான். பிளாட்ஃபார்ம் 11 ரொம்ப தூரம் கிடையாது, எதுக்கு தான் இருக்குது, அப்படியே போய்க்கலாம். இந்த வெண்டிங் மிஷின்ல எனக்கு பிடிச்ச சீத்தோஸ் இருக்கு. நான் சீத்தோஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது பக்கத்துல நம்பர் 14 இருக்கு, தெரியுதா? அது அமுக்கணும். 175 இவ்வளவு சீப்பாவா இருக்கும். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி போட்டிருக்கு, ஓகேவா? அப்படியே வாயில போட்டு அப்படியே கரையுது. சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு சீத்தோஸ் சாப்பிட்டு. நாங்கள் வந்து ராஜபாளையத்துல பெட்டி கடை வச்சிருந்தோம்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் எங்க அப்பா அந்த சீத்தோஸ் வந்து 5 ரூபா பாக்கெட், அந்த சரமா இருக்கும், அது வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஒரு 4-5 எடுத்து சாப்பிட்றத பார்த்துட்டு இவளே காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்குறதே இல்லை. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. அப்புறம் நான் ரொம்ப ரேரா எப்பயோ 1 or 2 டைம் சாப்பிட்ருக்கேன். இங்க வந்து சாப்பிடவே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. அதுக்கு நான் இதை அடிக்கடி சாப்பிடுவேன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்க பார்த்து இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. நான் எப்பயாவது சாப்பிடுவேன், நீங்களும் எப்பயாவது சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எடின்பரா வேவர்லி ஸ்டேஷனுக்கு வந்து போகிறோம். இன்னும் 3 hours ஆகும். இதே ட்ரெயின் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. போன ட்ரெயின்லேயே கொடுத்துருந்தாங்க, பட் அங்கே வச்சு காமிக்க முடியல. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது, ஒரு USB சார்ஜும் இருக்குது. எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து UK சார்ஜர். இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து ரவுண்டாக இருக்கும்ல, இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், எங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து சக்தி போயிட்டு கேண்டீனில் ஏதாவது சாப்பிட்ருக்கான்னு பார்க்க போகிறாங்க. ஏன்னா வந்ததுலேருந்து நான் தான் சாப்பிட்டே இருக்கேன். ஆல்சோ எங்கள் தயிர் சாதம் வந்து பாக்ஸில் இருக்குது. ஸோ எனக்கு எதுவும் வாங்க போகிறதில்ல, அவங்க மட்டும் வாங்க போகிறாங்க. உங்களுக்கு அதையே காமிக்கிறோம் இங்கே என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குன்னு. நான் வாங்கினது வந்து மீல் டிக்கெட்டு, ஒரு மெயின் கோர்ஸு, ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு ட்ரிங்க்கு, மொத்தம் 3 சேர்ந்தது. இதுதான் அந்த ஸ்நாக்ஸ். இது வந்து ஃப்ரைடு கிடையாது, பேக் பண்ணலாம். நான் இப்போ சீத்தோஸ் சாப்பிட்டேன்னு குத்தி காமிக்கிறீங்களோ? இது எப்படி இருக்கு? ட்ரிங்க் வேறு எதுவுமே இல்லை, கோக் தான் இருந்துச்சு. இல்லைனா ஆல்கஹால் தான் இருந்துச்சு. கிளாசிக் சீஸ் பர்கர். பெங்கில் சாப்பிட்ற சீஸ் பர்கர் மாதிரி. இந்த 3மே சேர்ந்து 6.50 pounds. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா கொஞ்ச நேரத்துல என்ன டென்ஷன் பண்ணிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா அந்த பிரெஸ்டன் அப்படின்ற ஒரு ஸ்டாப்ல வந்து ட்ரெயின் நின்றுச்சு. எல்லாரும் இறங்கிட்டாங்க. நானும் சக்தி என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, பாருங்களேன் இந்த ஊருக்கு நிறைய பேர் போறாங்க, எப்பயும் மோஸ்ட்லி எடின்பராக்கு தான் நிறைய பேர் போவாங்க, பார்த்தா இந்த பிரெஸ்டன்ற ஊர்ல இவ்வளோ பேர் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பட உட்காந்து எங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஜன்னலுக்கு வெளியிருந்து ஒருத்தவங்க தட்டி வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா பிரெஸ்டனுக்கு அப்புறமா உள்ள எல்லா ஸ்டாப்புமே எல்லா ஸ்டேஷனுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களுக்கு டைரக்டா எடின்பரா ட்ரெயின் கிடையவே இல்லவே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் ஏறிக்கிற இந்த ட்ரெயின் வந்துட்டு கிளாஸ்கோ ட்ரெயின். கிளாஸ்கோ போயிட்டு கிளாஸ்கோல இருந்து இப்போ எடின்பரா போகணும். ரூம் செக்இன் வந்துட்டு நைட்டு 11 மணிக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் கிளாஸ்கோ போகிறதுக்கே 11 மணி ஆயிரும். எடின்பரா போகிறதுக்கு நைட் 12 மணி ஆயிரும் போல. இனிமேல் தான் வந்து ரூமில் அப்டேட் பண்ணணும். இத்தனை மாதிரி இருக்குது இப்போ. ஏன்னா ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நாங்கள் போட்டிருந்தோம். இப்போ அகெயின் 2 சேஞ்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. இப்போ தான் வந்துட்டு எங்களுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணாமல் இந்த வீடு ஷிஃப்டிங் ப்ராசஸ்லேயே இருந்துட்டோம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சாப்பிட்றீங்களா?
செம டயர்டாக இருக்குது. இந்த ஐஸ்வர்யா மீதி வச்ச தயிர் சாப்பிட்றேன். பிளான் வந்து மாறிடுச்சு. ஆக்சுவலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க, அந்த ரூட்டில் கேன்சல் ஆனதுனால நீங்கள் கிளாஸ்கோவில் இறங்கி அங்கேருந்து இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது குயின் ஸ்ட்ரீட்னு, அங்கே போய் நீங்கள் எடின்பரா போய்க்கலாம்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு திருப்பி இறங்கி போகிறது வந்து கொஞ்சம் ஹாலிவுட்னால பயங்கரமாக காஸ்டியூம் போட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து எடின்பரா போகிறதா இல்லை, ஏன்னா திருப்பி இறங்கி முதல் ட்ரெயினை பிடிச்சாலுமே நம்ம எடின்பரா போய் சேர்றதுக்கு 12 மணி ஆயிரும். ஆல்ரெடி டயர்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இறங்கி இன்னொரு ட்ரெயின் பிடிக்கலாம் டெம்பிளில். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன், ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்து கிடச்சிருச்சு. அது என்னன்னா, என்னோட பழைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண பையன், அவன்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், அவைலபிள் இருக்கா உங்கள் வீடு தங்கிக்கலாமான்னு மாதிரி கேட்டிருக்கேன். அவனும் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் கிளாஸ்கோவில் தான் இருக்கான். ஸோ இப்போ என்ன பிளான்னா, இறங்கி நைட் அவன் ரூமில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி நாளைக்கு காலையில் இருந்துச்சு திருப்பி எடின்பரா பிளான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கிளாஸ்கோவில் இறங்கிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். A few moments later. ஒரு வழியா கிளாஸ்கோ வந்து இறங்கிட்டோம் மக்களே. ட்ரெயின்குள்ளே உட்காந்துருக்கவே முடியல. ஆனா இப்போ நம்ம எடின்பரா போயிருந்தா இவ்வளோ டயர்ட் ஆயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் இதே டைமுக்கு வந்து நம்ம எடின்பரா போய் இறங்கியிருப்போம். பட் ஸ்டில் இதே டயர்டோட தான் இருந்திருப்போம். அது என்னமோ உண்மைதான். ஆனா நடுவுல டக்குன்னு பயந்துட்டோம். திடீர்னு பார்த்தா எல்லாம் இறங்கிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். நம்மளும் இறங்கணுமா இறங்கக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்கிங்ல போயிட்டு இருந்தது. ஆனா நல்ல வேளை டக்குன்னு இறங்கி இந்த ட்ரெயினை ஏறணும். இது போயிருந்துச்சுன்னா இன்னும் 1 hour கழிச்சு தான் இருக்கு. அந்த ட்ரெயின் திருப்பி அந்த ட்ரெயினை லண்டனுக்கு திருப்பி விட்டானுங்க. அப்படி அதான் நிறைய பேர் மறுபடியும் ஏறினாங்க. நாங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டத்தோட கூட்டமா லண்டன் பேர் போனாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா நல்ல வேலை பார்த்து எப்படிதான் இறங்கணும்னு எனக்கு இன்னும் தெரியல. என்னன்னா, ஆப்போசிட்ல ஒருத்தர் நின்னாரு, பிளாட்ஃபார்ம் இருந்தா இருக்குல்ல அந்த பக்கம் நின்னாரு. நின்று கை காமிட்டே இருந்தாரு ரொம்ப நேரமா. அப்படியா? யாரா கை காமி குனிஞ்சு பார்த்தேன்னா அவனை கை காமிச்சிட்டு இப்படி பண்ண இருந்தா கைய இப்படி வான்னு கூப்பிட்டாரு அவரு. அத வருஷம் தெரிஞ்சு ஓகே அவங்க வந்து பரவாயில்ல, அவரு காப்பாத்திருப்பாரு. இல்லைன்னா நாங்க என்ன நினைச்சிருப்போம்னா, இந்த ஸ்டாப்ல எல்லாம் இறங்கிட்டாங்க, மறுபடியும் இந்த ஸ்டாப்ல திரும்ப சில பேர் ஏறிருக்காங்க, இப்ப நம்ம எடின்பரா போறோம்னு நாங்க நினைச்சிருப்போம். அதே நம்ம டைரக்ஷன் மாறுதான்னு கவனிச்சிருப்போமான்னு தெரியல. அப்படினால எங்க போய் இறங்கி என்ன பண்ண, நல்ல வேலை இறங்கியாச்சுப்பா. அது இல்லாம இவங்க சக்தி ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க நிறைய பேர். நீங்க ஆல்ரெடி பழைய வீடியோல பாத்திருப்பீங்க. அதுல ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் போறோம். ஆமா, அதுல ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் இப்ப போறோம். அங்க போய் பார்க்கலாம். ஓகே, அவங்க வீட்டுக்கு வந்து இப்போ 16 minutes காமிக்குது. நடந்து தான் போறோம். ஏன்னா நிறைய பேர் ஹாலோவீன் காஸ்டியூம் தான் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போறோம். இந்த பசங்க எல்லாருமே காஸ்டியூம்ல தான் இருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஃபேஸ்ல மட்டும் பெயிண்ட் பண்ணிட்டு கூட நம்மளும் போலாம், நல்லா தான் இருக்கும். கண்ணுக்கு மை அழகு, கழுதைக்கு பொய் அழகு. ஹாலோவீன் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் பாத்தியா? சம கூட்டமா இருக்கு போலயே. சம கூட்டம். இங்க எப்படி மழை கூட்டமா இருக்கும் இந்த கடை. அந்த பாருங்க, அவங்க அந்த டியூப் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதான் காஸ்டியூம் போல அவங்களுக்கு. அதான் புழுவா அவங்க. புழு காஸ்டியூம் அது. புழுவா இல்ல, வேற ஏதோ ஏலியனா. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ்கோ என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ரொம்ப அதிகம். ஏன்னா இங்க வந்து கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி இருக்கு. மணி வந்து 11 மணி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஃப்ரைடே நைட் வந்து இங்க அப்படிதான் இருக்கும் யூஸ்வலா. பட் வந்து ஹாலோவீன்றதுனால ரொம்பவே ஹாப்பனிங்கா போயிட்டு இருக்கு. எங்களுக்கும் நல்லா ஜாலியா இருக்கு. ஒரு 15 minutes வாக்குறது நமக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கு. வெஸ்டர்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ற மாதிரி தெரியல. பண்ணுவாங்க, கொஞ்சம் மினிமலா இருக்கும்னு நினைக்கிறேன். மேல பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. மேல லைட்ஸ், கீழ ஃபுல்லாவே ஹாலோவீன் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. செலிப்ரேஷன் மாதிரி இருக்குல. இங்க பப் இருக்கு. பப்புக்கு தான் ஃபுல்லா அந்த என்ட்ரி போறாங்க. நாங்க வந்து இப்ப போக முடியாது, ஏன்னா வந்துட்டு அதுக்குன்னு ட்ரெஸ் கோட் இருக்கும். சோ அவங்க வந்து அது ஏத்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணி போயிட்டு இருந்தா மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. சோ ஃபுல்லாவே வித்தியாசமா காஸ்டியூம் போட்டு சுத்துறாங்க. ஸோ கிளாஸ்கோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பல பில்டிங்ஸ் இருக்கும். எல்லாமே பழைய பில்டிங்ஸ் தான். பட் இப்போ வந்துட்டு நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் யூஸ் பண்ற பில்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய மாத்திருப்பாங்க. ஸ்டில் அந்த பழமையை வந்து அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை, அப்படியே வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் பில்டிங் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். அந்த அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா பழைய பில்டிங்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டா தான் இருக்கும். கிளாஸ்கோ ஊரே வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஐம் சாரி, இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. யாரு எடுக்கிறது யாரை விடுறதுன்னு தெரியல. ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. எல்லா பைக்கிலையும் மொத்தமா எடுத்து கொண்டு கொட்டுவோம். அதுவும் சென்சார்ஷிப்பும் பண்றோம் நாங்க. ஆமா, நிறைய பேர் கொஞ்சம் ஆக்வர்டாவும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆக்சுவலா ட்ரெயின் மாறி இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு 5 minutes நடந்து வந்து இந்த கிளாஸ்கோ குயின் ஸ்ட்ரீட்ன்ற ஸ்டேஷன்ல வந்து எடின்பராக்கு ட்ரெயின் ஏறி இருக்கணும். நல்ல வேலை தப்பிச்சோம். இப்போ வந்து நேரா ரூமுக்கு தான் போறோம்.
The next day. என்ன திடீர்னு சினிமா தியேட்டர்ல இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நாங்க இன்னும் எங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கோம். அவங்க வீட்டுல வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் பார்ட் இதுதான். ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்காங்க. என்ன ப்ரொஜெக்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட லிங்க் கேட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க வாங்கினாலும் வாங்குவோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்க இருந்து கிளம்புறோம். நேரா போய் சாப்பிட்டுட்டு அடுத்து நம்மளோட பயணத்தை வந்து தொடரலாம். ஓகே. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இங்கே வந்து பிரஞ்ச் ஆப்ஷன் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவோம், அதுக்கப்புறம் மெயின் டிஷ் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் வந்து என்ன பண்ணேன், நீங்கள் எனக்கு ட்ரிங்க்ஸ்லாம் வேணாங்க, நீங்கள் எனக்கு சாப்பாடு மட்டும் சீக்கிரம் எடுத்துருவாங்க, பயங்கரமாக பசிக்குதுன்னு சொன்னோன்னா பார்த்தா இவங்க வந்து காஃபி ஆர்டர் பண்ணாங்க, இவங்க வந்து ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்டு. ஸோ வந்து 2 பேருக்குமே கொண்டு வராமல் எனக்கு சிக்கன் சாண்ட்விச் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து சிக்கன் போட்டிருக்காங்களா, இது வந்து இந்த சில்லி மாதிரி ஏதோ ஒன்று. இது வந்துட்டு கார்லிக் மேயோ, அதுக்கப்புறம் ஹர்ப்ஸ் அண்ட் லெமன். ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாக இந்த டேங்கி ஃப்ளேவர் இருக்கும். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலாக அது பேர் வந்துட்டு கிண்டர் ஹாட் சாக்லேட்டு. கிண்டர்னு ஒரு சாக்லேட் இருக்கும். ஸோ அதை வந்து போட்டு இந்த ஹாட் சாக்லேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே செம்மையா இருக்கு. இது வந்து சக்தி வாங்கின காஃபி. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. அங்க வந்து டிசைன் போட்டுட்டு இருந்தாரு. சரி எப்படி போட்டிருப்பாரு, அவ்வளோ அழகாலாம் இவ்வளோ நுணுக்கமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சூப்பரா போட்டிருக்காரு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. இது எப்படி கலந்து குடிக்கிறது அப்படின்றத அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சக்தி. இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். டிசைனை கலைக்கிறதே மனசு கஷ்டமா இருக்கு. நான் அவ்வளோ அழகா இருக்கு, அதுக்குன்னு குடிக்காம இருக்க முடியாது. ரெகுலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதான் சக்தி வாங்கினது வந்துருச்சு. சாப்பிட்ட முன்னாடி என்ன பண்ணணும், போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே ஃபோட்டோ எடுத்து டேக் பண்ணால் ஆஃபர் ஏதோ தருவாங்களாம். ஐ மீன் செலக்ட் ஆச்சுன்னா அப்படி எடுத்தா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம நண்பர் நவீன்ட்ட கொடுத்துடலாம். அவர் வந்து சாப்பிட்டு போகிறல, அதுக்கான ஒரு சின்ன ஹெல்ப். இதுக்கு பேர் வந்து எக் பெனடிக்ட். இது வந்து போச்சடி இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. ஆமாம், தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. இப்போ பிச்சோம்னா அப்படியே அது வலிஞ்சு வரும். நான் வெட்டவா கொடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. நம்ம ஒரு ஆஃப் பாயில் மாதிரி. ஓகேவா, அழகா வெட்டி சாப்பிடுங்க பார்க்கலாம். அது எனக்கு வராது. இருக்கிறதே கஷ்டமானது எனக்கு அதான். அழகா வெட்டி சாப்பிட வரவே வராது. வச்சு கொதறிக்கிட்டு இருப்பாங்க. பாடி கடலூர், பாடி லாங்குவேஜ் கலிபோர்னியாவா? நம்ம என்ன ஃபோர்க்கும் நைஃபோடைய பிறந்தோம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? A few minutes later. ஸோ பின்னாடி தெரியுற அந்த சொரிசோ கஃபே பேர் வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு. பட் வந்து ஃபுட்டு சூப்பராக இருந்தது. ஆல்சோ வெஜ் ஆப்ஷனும் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் நான்வெஜ் ஆப்ஷன் தான், பட் நிறைய வெஜ் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. சப்போஸ் நீங்கள் கிளாஸ்கோ வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்வலாக நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை மெக்டியோ போய் சாப்பிடாம இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு நல்லா இருக்கும் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ வந்து அங்கே ஃபட்ஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு வந்து அந்த கேப்புச்சினோ காஃபிக்கும் அந்த ஹாட் சாக்லேட்டுக்குமே வந்துட்டு ஃபட்ஜ் வந்து சைடில் கொடுத்துருந்தாங்க. இது வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் போல. செம்மையா இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஸ்காட்லாந்து பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல ஃபட்ஜ் கிடைக்கும். பட் இது வந்துட்டு நான் டேஸ்ட் பண்ணதுல ஒரு பெஸ்ட் ஃபட்ஜுன்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ வந்துட்டு இங்கேயே முடிச்சுக்கலாம். ஸோ எபிசோட் 1 வந்துட்டு நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு கிளாஸ்கோ, எடின்ப்ரா இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு பிளேஸாக உங்களுக்கு காமிக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மேக் ட்ராவல் ஈஸி சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் யூகேல இருக்கோம். பட் நிறைய பிளேசஸ் வந்து ட்ராவல் பண்ணுவோம். எங்களோட சேனலில் யூரோப் சீரிஸ் வந்துட்டு நிறைய பிளேலிஸ்ட்டாக இருக்குது. போய் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோ. பாய்.